முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாं விசிஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சஹனாவவத்து சஹனௌ புனக்து ஷரவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினா அவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ தெரியுதா லைவாக இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு? ஒரு சாந்தி படமும் தெரில. என்ன பண்ணுறது? காடு பாபாங்கிறது வீடு போகுது. சரி, இன்னைக்கு தேஜோபிந்து உபநிஷத்தில் 111வது மந்திரத்தை நேற்று ஸ்டார்ட் பண்ணோம். அதில் பரம்பொருள் தன்னை பற்றினா ஒவ்வொரு ஜீவனை பற்றி சொல்கிறார். ஆத்மானுபூத்தினா என்னன்னு கேட்டார். கேள்வியே பெரிய கேள்வி, ஆனால் சின்ன வார்த்தை. ஆத்மானுபூதினா என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி குழந்தைங்க கேட்குறதும் அரிது, கேட்டாலும் சொல்லிக் கொடுக்குறவங்களும் கிடையவே கிடையாது. நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு கதை சொல்ல தெரியுமான்னா யாருக்குமே கதையே தெரியாது. பணம் சம்பாதிக்க எப்படி, பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி, படிக்கிறது எப்படி, டியூஷன் போகிறது எப்படி, 5 to 6 6 to 8 இதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோமே தவிர அந்தந்த வயசில் அதை சொல்லிக் கொடுக்கணுன்னு இல்லை. ஒரு 18 வயசு 21 வயசுக்கு வரும்போது +2ல் நீங்கள் ஒரு வாட்டி சொல்லலாம். ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் தெரியாத குழந்தைங்களுக்கு. அதுங்களே சுயமாக சிந்திக்குதுன்னா அதை கைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் 20 வயசுக்கு மேலே சம்பாதிக்க போகிறான், வெளியில் போகிறான் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறது அவனுக்கு நீங்கள் சொல்லியே தர வேண்டாம். அது அவனுக்கு தானாக வருது. தர்மந்தான் யாருக்கும் தானாக வர மாட்டேங்குது. தர்மந்தான் நீங்கள் சொல்லித்தர வேண்டியது. ஏன்னா இந்த உலகம் பணம் சம்பாதிக்கிறத, பொருளை சம்பாதிக்கிறத பற்றி சொல்லி கொடுத்துருக்கு. தர்மம் யாருக்குமே தெரியல. சாஸ்திரம், சம்பிரதாயம் இந்த வார்த்தைகள்லாம் அர்த்தமே இல்லாத ஜட ஜந்துக்களாக, மிருகங்களாக, பசுக்களாக வாழ்ந்துக்கிட்டு. அதை தாண்டி குழந்தை ஏதாவது கேள்வி கேட்டாலும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறது, இல்லைன்னா அதிக பிரசிங்க கேட்காதுன்னு சொல்கிறது. ஏதாவது ஒன்று தெரிஞ்சவனு கேட்டால் அதிக பிரசிங்க. இந்த ஜடத்துக்கிட்ட போய் அதுக்கு குழந்தை போய் கேட்குது அறிவு. அது குழந்தை சைத்தன்யம், இது ஜடம். யார் ஜடம்? பெருசுங்க ஜடம். என்னத்தை ஜடத்தை சம்பாதிக்க சொல்லி கொடுக்குது, சைத்தன்யத்தை விட்டுடுது. அதனால் முருகப்பெருமான் பரமேஸ்வரன்ட்ட ஆத்மானுபூதியை பற்றி கேட்குறார். முடியுமா? யாராலும் கேட்க முடியுமா? ஆத்மானுபூதிங்கிற வார்த்தை என்ன? கடைசி வார்த்தை. ஒரு சாதகன், ஒரு முமுட்சு வந்த வேலையை செய்ய ஆரம்பித்தான்னா அவனுடைய கடைசி வார்த்தை உபதேசமாகிறது ஆத்மானுபூதி. ஆத்மானுபூதிக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியணுமில்ல. பிரம்மத்தை பற்றி ஸ்ட்ரக்சர் தெரியணுமில்ல. ஜகத்தை பற்றி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியணும். உங்களை பற்றி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியணுமில்ல. இந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிஞ்சிடலாம். பிரம்மத்தை அறிஞ்சால் எல்லாத்தையும் அறிஞ்சிடலாம். தனித்தனியாக நம்ம பார்க்கணும்னு இல்லை. இகத்தையும் அறிஞ்சிடலாம், பரத்தையும் அறிஞ்சிடலாம். இகம்ங்கிறது ஜகத்து, பரம்ங்கிறது பரம்பொருள். இப்போ நேற்று இந்த தேகபாவ விஹீனோ அஸ்மி, நான் தேகத்திலே இல்லை, தேகத்தை பற்றிய உணர்வே இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மா அனுபூதியை பற்றி சொல்லும் போது தேகபாவம் இருக்காது. அவனுக்கு தேகபாவம் இருக்காது. ஏன்னா அவன் துரியத்தில் இருக்கான். செல்லுன்னு போட்டிருக்கான். அவன் துரியத்தில் இருக்கான். அதனால் 5 கோஷம் 96 தத்துவங்களும் அவனுக்கு இல்லை. அதனால் தேகபாவ விஹீனோ அஸ்மி, தேகபாவம் இல்லை. சிந்தாஹீனோ, கவலைங்கிறதே இல்லை. கவலை பயம்லாம் இல்லை. அதெல்லாம் எங்கே இருக்குது? கவலை பயம்லாம் மனம்ங்கிற சூக்ஷ்ம உடம்புல இருக்குது. அங்கேயும் அவன் இல்லை. அதனால் அவனுக்கு சிந்தாஹீனம், கவலைங்கிறதே இல்லை. நீங்கள் உடம்பை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் தான் நமக்கு பசி தாகம். சூக்ஷ்ம உடம்பை பிடிச்சாதான் கவலை, பயம், துக்கம், காமக்ரோதாதிகள். அதையும் தாண்டி அதையும் விட அதை விட மேலானதுன்னு மேலே ஏறணும். இப்போ அறிவு நிலையில் நிற்கணும், அது மேன்மையாக நிற்கணும்.
சித்து சுரூபமாக நிற்கணும். மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தையெல்லாம் விட்டுடணும். அதனால் ஸ்தூல உடம்புலையும் இருக்கக்கூடாது, சூக்ஷ்ம உடம்புலையும் இருக்கக்கூடாது, காரண உடம்புலையும் இருக்கக்கூடாது. காரண உடம்பு ஃபுல்லாக இருட்டு, அங்கே ஒன்றும் தெரியவில்லை. தூங்குறோம்ல, ஏன்னா 2 அர்த்தம் தான். நான் தூங்கினேன் அல்லது நன்றாக தூங்கினேன், ஒன்றும் தெரியவில்லை. நான் தூங்கினேங்கிறது சித்து சொல்லுது, நன்றாக தூங்கினேன்னு சொல்லுது. அது ஆனந்தம் அதுக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னா சத்துக்கிட்டேருந்து கிடச்சிது. அது ஏன் ஒன்றும் அறியலைன்னா அது இருட்டில் இருக்குது. இருட்டில் அதை பார்க்க முடியல, வெளிச்சத்துக்கு போகணும். வெளிச்சம் துரியம். 3வது நிலையில் இருந்தால் ஒன்றும் தெரியாது. 4வது நிலைக்கு போனால் எல்லாம் தெரியும். ஏன்னா 4வது நிலை எப்போதும் வெளிச்சம். சூரிய கோடி சமப்பிரப, 100 கோடி சூரியனுடைய வெளிச்சம் உள்ளே இருக்குது. அதோட நம்ம தொடர்பு கொள்றதுக்கு வழி தெரியல, அறிவு இல்லை. அவ்வளோ மகத்தான ஒரு பொருளை அடையணுமா வேண்டாமா? இப்போ எப்படி வீட்டுக்குள்ளே வந்தால் லைட்டை போட்டால் தான் எல்லாம் பொருள்லாம் தெரியும், வேலை செய்ய முடியுங்கிற அறிவு இருக்கும்போது நான் லைட்டை இப்போ போடல, காலையில் போட்டுக்கிறேன், அப்புறமா 60 வயசுக்கு மேலே போட்டுக்கிறேன் நான் சொல்கிறோமோ? நம்ம உடனே போடுறோமா? போட்டதுனே வேலை நடக்கும். அந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய லைட்டை உடனே போடணுங்கிற அறிவே இல்லை. நீ தேடுறது எல்லாமே வேஸ்ட்டு தான். எப்போ நீ மெய்ப்பொருளை முதல்ல தேடணுங்கிற அறிவு உனக்கு இல்லையோ அது நாள் வரைக்கும் உனக்கு துன்பம், பயம், குழப்பம். எப்போங்க வெற்றி அடைய முடியும்? நான் எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். ஒருத்தன் வெற்றி அடையணும்னா அவனுக்கு பேஸான பல ஸ்டெப்ஸுக்கு அவன் கடந்து வரணுமா வேண்டாமா? அந்த ஸ்டெப்ஸெல்லாம் கடந்து வர்றதில் அந்த ஸ்டெப்ஸ்லேயே படுத்துக்கிறது, அந்த ஸ்டெப்லேயே தூங்கிடுறது, அந்த ஸ்டெப்லேருந்து வேறு ஒரு ஸ்டெப்புக்கு தாவுறது. என்னது வாழ்க்கை? எது மேலானது, எது சரியானது, அதை பேரண்ட்டு தான் சொல்லணும். பேரண்ட்டுக்கே தெரியலையே. ஜடம் மாதிரி வளர்ந்துடுச்சு, அது சாப்பிடுச்சு. அவங்க அப்பா அம்மா சாப்பாடு போட்டாங்க, ட்ரெஸ் கொடுத்தாங்க, ஊரை சுற்றத்துக்கு பைக் வாங்கி கொடுத்தாங்க, ஊரை சுற்றிடுச்சு. அப்புறமா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சு, அதுவே முடிவு எடுத்துக்கிச்சு. அப்புறமா எங்கேயாவது தெருவில் நிற்கும், இல்லை எங்கேயாவது டைவர்ஸ் கோர்ட்டில் நிற்கும். ஒரு 100ல் 1 நல்லாயிருக்கும், இல்லை 1,00,000ல் 1 நல்லாயிருக்கும். ஏன் எல்லாம் இப்படி அவசரமாக நடக்குது? அறிவே இல்லை. எது ஃபஸ்ட்டு எது செகண்டுன்னு தெரில. அதுதான் காலம் வகுத்து வச்சுருக்காங்களே. எது ஃபஸ்ட்டு எது செகண்டு எது தேர்டு எது ஃபோர்த்துன்னு வகுத்து வச்சுருக்காங்களே. உனக்கு இல்லைன்னு சொல்லலையே. அது அடையிற பக்குவம் இல்லையே உனக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி கொடுக்க முடியும்? பணம்னா என்னன்னு தெரியாதவங்கள்ட்ட 1 கோடி பணத்தை வச்சுக்க, சும்மா ஷாப்பிங் போயிட்டு வான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது மாதிரி இருக்குது நம்ம வாழ்க்கை. அதனால் நாம் இதை தான் முதல்ல அடையணும். அது வரைக்கும் நீ சந்தோஷமாக வெற்றியாக அடைய முடியாது, பொருளை சேர்க்க முடியாது. எதை முதல்ல தெரிஞ்சுக்கணுமோ அதை நீ தெரிஞ்சு அந்த ஞானத்தோடு நீ செயல்பட்டால் தான் உன்னுடைய ஆசை செயலாகி சித்தியாகும். ஒரு காரியம் சித்தியாகணும்னா அறிவு இருக்கணும், ஆசை இருக்கணும், செயல் இருக்கணும். முதல்ல ஆசை இருக்கணும், 2வது அறிவு இருக்கணும், 3வது செயல் இருக்கணும். 3மே இருக்கணும். ஒன்று இல்லைன்னா ஒன்று இருந்து நீ கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் சாமிக்கிட்ட. நான் போய் எவனா கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்னா இந்த 3ல் ஏதோ ஒன்று நீ செய்கிறது இல்லை. இன்னொரு நிலை, நீ 3மே செய்ய வேண்டாம். அறிவும் வேணாம், ஆசையும் வேணாம், செயலும் வேணாம். இந்த புறத்தில் ஓடக்கூடிய எண்ணங்களை அகப்படுத்து. உனக்கு சங்கல்பத்திலேயே எல்லாம் நடக்கும். வெளியில் போய் நீ போராடி அறிவை தேடி எல்லாத்தையும் தேடி 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 அலைஞ்சி செய்ய வேண்டிய வேலையை வெளியில் போகாமல் உள்ளே போனீன்னா ஒவ்வொரு பாயிண்டில் உனக்கு தேவையானது எல்லாம் இருக்குது. நீ வெளியிலேருந்து வாங்க வேண்டிய எல்லாத்தையும் நீ உள்ளேயே வாங்கிக்கலாம். இது ஏன் புரிய மாட்டுது? ஏன் புரிய மாட்டுது? ஏன் அதில் எந்த பேரண்ட்டும் உள்முகமாக திருப்பி விட மாட்டுறாங்க குழந்தைங்கள? திருப்பி விடுறதும் இல்லை, அதுக்குள்ளே ஒரு மகத்து இருக்குங்கிற அறிவும் இல்லை. இது எப்படி அடிமை வாழ்க்கை வாழ்ந்துச்சோ அதே மாதிரி தான் அடிமை வாழ்க்கை தான் சொல்லி கொடுத்துட்டு சம்சாரம்னா இப்படி தான் இருக்கும், குடும்பம்னா இப்படி தான் துக்கமாக இருக்கும், பயமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும்னு அப்படி தான் அறிவு. யார் அறிவு சொல்கிறான்? அறிவுரை அவன் சொல்கிறான். மாமா சொல்லுவான், இல்லை பெரியப்பா சொல்லுவான். அப்பா சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். அவன் என்ன சொல்லுவான்? அவங்க 2 பேரும் இதை தான் சொல்கிறானுங்க. பணத்தை பத்திரமா வச்சுக்க, யார்ட்டையும் கொடுக்காத, சொத்தை மாற்றி எழுதிடாத, நீ போகிறப்ப எழுதிக்கலாம்,
எழுதாமலே போனாலும் பரவாயில்ல, அவங்க 2 பேரும் சண்டை போட்டு அடிச்சுட்டு கிடக்கட்டும். அதெல்லாம் கரெக்டாக சொல்லித்தரானு இல்லையா? அது அவன் சொல்லித்தரான்னு நமக்கே தெரியுது. எது முதல்ல எதுக்கு பீரியாரிட்டிங்கிற அறிவு இல்லாத என்ன வாழ்க்கை நீ? அதுக்கு முன்னாடி எப்படி ஜெயிப்ப? எப்படி மகிழ்ச்சியாக இருப்ப? எப்படி? ஒன்றுமே புரியல எனக்கு. எல்லாம் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். எல்லாரும் எந்த இடத்துல வெளிச்சமாக இருக்கோ அங்கே ஓடுறான்லாம். இந்த ஸ்கூலில் ஒரு சென்டம் ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, உடனே அந்த ஸ்கூலு முடிச்சிடுறது. அது மாதிரி சித்தவிருத்தி விஹீன, சிந்தா இல்லை, அவனுக்கு கவலை இல்லை. சித்தவிருத்தி விஹீன, சித்தத்தில் விருத்தியே இல்லை. சித்தமே இல்லை. மனம், சித்தம், புத்தி, அகங்காரங்கிற 4மே இல்லை. இது யோக சாஸ்திரம், இது யோகம். இப்போ பேசிகிட்டு இருக்கிறது யோகம். அங்கேயும் எண்ணம் இல்லாமல் பண்ணலாம். அங்கே என்ன மெய்ப்பொருள் அறியறதுனால எண்ணம் இல்லாமல் போயிடும். இங்கே எண்ணத்தை உள்முகப்படுத்து, ஒன்றை நினை, அந்த ஒன்றை மட்டும் நினை, வேறு ஒன்றை நினைக்காதுன்னு சொன்னோம். நம்ம அதை ஒரு ஸ்லோகனாக போட்டிருக்கோம். நம்ம ஏதோ ஒன்று இது போட்டான்ல, அதானே போட்டோம். ஒன்றை சிந்தி வேறு ஒன்றையும் சிந்திக்காதுன்னு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த லைன் இங்கே வருது நம்மளுடைய ஸ்லோகனில். அவன் செய்கிறான், அவனுக்காக செய்கிறேன், ஒன்றை சிந்தி வேறு ஒன்றையும் சிந்திக்காது, இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ என்னென்னா அந்த ஒன்றை சிந்தி வேறு ஒன்றையும் சிந்திக்காதுங்கிறது தான் ஏகாகிரம்னு பேர். 4வது நிலை. உங்கள் மனம் உங்கள் 7 ஆதார சக்கரத்தில் எந்த இடத்துல உங்கள் மனம் நிற்குது? அறிவு நிலையில் மூடனாக இருக்கீங்களா, க்ஷிப்தமாக இருக்கீங்களா, விக்ஷிப்தமாக இருக்கீங்களா, ஏகாகிரமாக இருக்கீங்களா, நிருத்தமாக இருக்கீங்களா? மூடம்னா மந்தமாக போகிறீங்க, ஒன்றும் தெரியலை, ஒன்றும் புரியலை. தமோகுணம் 75% இருக்குது. அப்புறம் சித்தம்னா சஞ்சலம், தமோகுணம். இதுவும் தமோகுணம் தான், ஒன்றில் நிற்காது, இங்கே அங்கே ஓடும், பரபரன்னு இருக்கும். ஏதாவது ஒன்று துருன்னு சொல்ல, அது துரு இல்லை, அது பரபர. என்ன துரு? சஞ்சலம். அதான் சிப்தம்னு பேர். விக்ஷிப்தம்னா தன்னுடைய ஆற்றலை பலவிதமாக செயல்படுத்துறது. நிறைய பேர் அப்படி தான் எனர்ஜியை பலவிதமாக 10 டிபார்ட்மெண்ட்டில் செலவு பண்ணுறது, ஒன்றுத்துலேயும் பூர்த்தி ஆகிறதுல. எது கேட்டாலும் நான் சொல்லுவேன்பா, செய்கிறேன்பா, ஆனால் எதையும் பூர்ணமாக செய்ய மாட்டான். அது பல்முக சிந்தனை. அடுத்தது 4வது தான் மிக முக்கியமான நிலை, அதுதான் ஏகாகிரம். அந்த ஏகாகிரத்தில் தான் இந்த பஞ்சக்லேஷம் சொல்லக்கூடிய அவித்யா, அஸ்மிதா, ராகம், துவேஷம், அபினிவேஷம், அறியாமை, விருப்பு வெறுப்பு, நான் எனதுங்கிற அகங்காரம், மரண பயம். எல்லா பயமும் அந்த மரண பயத்தில். மரண பயம் தான் ஹெட்டு. அதனால் எல்லா பயமும் அதுக்குள்ளே அடங்கிடுது. அந்த 5 தான் ஒன்று என்ன பண்ணுது? உள்ளே போக விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த உள்ளே போகாமல் இருக்கிறது கூட சண்டை போட்டுட்டு இருக்காம ஏகாகிரத்தில் நின்னோம்னா, ஒன்றில் நின்னோம்னா இந்த 5க்கும் நெருப்பு வச்சிடலாம். இதுதான் அவித்யாவை இந்த உள்ள வெளிச்சத்தை கொண்டு வர்றது. இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறதுலாம் ரொம்ப முக்கியம். ஒரு சாதகனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் தான் தியானம் அவனுக்கு கை கூடும், இல்லைன்னா தியானமும் வராது, சமாதியும் வராது. புரியுதா சொல்கிறது? அந்த இடத்துல தான் என்னவாகுது? சித்த விருத்தி விகுணம், எண்ணமே இல்லாத நிலை வருதில்ல, அதுதான் சமாதி. அது சவிகல்பம் நிர்விகல்பம்னு இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் சங்கல்பம் பண்ணிங்கன்னா சங்கல்பத்திலேயே வெற்றி அடையும், காரியங்கள் சித்தியாகும். சித்த விருத்தி விஹீனோ அகம் சித்த ஆத்ம ஏகரசோ அஸ்மின்னு நேற்று பார்த்தோம். இன்னைக்கு சர்வ திருஷ்ய விஹீனோகம், எனக்கு எந்த காட்சிகளும் தெரிவதில்லை. ஏன்னா நான் வெளியில் பார்க்குறதே இல்லை. வெளியில் கண்ணை திறந்து பார்த்தா தானே எத்தனையோ காட்சிகள் இருக்கும். இவங்க உள்ள மனநமாகிட்டு இருக்கு, உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளோட லிங்கில் இருக்காங்க. வெளியில் கண்ணு தான் பார்க்கும், மனம் பார்க்காது, புத்தி பார்க்காது. அதனால் எந்த காட்சியும் எனக்கு தெரிவதில்லை. திருகரூபோ அகம், திருகரூபோ அஸ்மி அகமேவ. நான் பார்வையாளனாக இருக்கேன். எத்தனையோ இருக்குது, பொருட்கள்லாம் இருக்குது, நான் பார்க்காம பார்க்குறேன். கிரியேஷன் கிடையாது, அதாவது ஆக்ஷன் கிடையாது.
ரியாக்ஷன் கிடையாது, ஆக்ஷனும் கிடையாது, ரியாக்ஷனும் கிடையாது. பேசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்ன நடந்தாலும் பேசாமல் இருப்பேன். என்ன காரணம்? இதெல்லாம் தோன்றும் நிற்கும் மறையும். இப்போ நீங்கள் எல்லாம் சம்சாரிலாம் என்ன பண்ணுவான்? தலை ஃபுல்லாக என்ன பண்ணி வச்சுருப்பான்? குப்பைகளை நிறைய சேர்த்து வச்சுருப்பான், பைத்தியம் மாதிரி. பைத்தியம் பார்த்துருக்கீங்களா? சாதாரண நகரில் ஒரு 4-5 பைத்தியம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லாத பேப்பர்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம். இது பாட்டிலு, டப்பா, டம்ளரு, கர்ச்சிப்பு வரைக்கும் விடாது, பயனும் படுத்தாது, யாருக்கும் எந்துங்கும். அகங்காரம், அஸ்மிதா, புரியுதா? அது வெள்ளை பேப்பரை சேர்த்து வச்சுக்குது, நீங்கள் கலர் பேப்பரை சேர்த்து வச்சுருக்கீங்க. அது சும்மா ரோட்லேயே படித்து வச்சுருக்கு, நீங்கள் பீரோவில் பத்திரமா பிடிச்சி வச்சுருக்கு. பைத்தியமும் நம்மளும் ஒன்று தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுவும் யூஸ் பண்ணாது, நீங்களும் யூஸ் பண்ண மாட்டீங்க. அதுவும் பைத்தியம், நீங்களும் பைத்தியம், நம்மளும் பைத்தியம். அதனால் சர்வதா பூர்ண ரூபோ, எப்போதும் நான் பூர்ணமாக இருக்கேன். ஏன்? இந்த 3 உடம்புல இருந்தால் தான் உனக்கு பசி, தாகம், அபூர்ணம். அந்த சத்தை தரிசனம் பண்ணிட்ட உன் மைண்டு என்னவாயிடும்? அடுத்த சிவயோகம் தான் விருப்பப்படும். தரிசனம் ஆகிடுது, தரிசனம் ஆயிடுச்சு, அடுத்தது என்னது? சிவயோகம், சிவபோகம். அண்ணலும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினாள். ராமாயணம் தமிழ் வளர்க்குறோம், தெரிஞ்சுங்க. அப்போ என்ன ஆகுனா? திருப்தோ, நித்திய திருப்தோ, எப்போதும் எனக்கு திருப்தியாக இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி எவனாவது சொல்கிறான்னா, எவனாவது ஒருத்தரை காட்டுங்க, நான் திருப்தியாக இருக்கேன், இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக போய் சாமி கும்பிடுவேன், பாத யாத்திரை போவேன், கிரிவலம் வருவேன், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு ஆள். இப்போ எல்லாருமே வந்துட்டு இருக்கவங்களாம் எதுக்கு வராங்கன்னா? திருப்தி அடையிறதுக்காக வராங்க. எந்த ஒன்றை பிடிச்சா எல்லாவற்றையும் பிடிக்க முடியுமோ அந்த ஒன்றை தேடி தான் இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம்? பயணிக்கிறோம். அதனால் நித்திய திருப்தோ, திருப்தியானவன் ஏதாவது கேட்பானா? ஆசைப்படுவானா? ஆசைப்பட்டிருந்தால் இந்த கோவிலில் இத்தனை ஆண்டுகள் உட்காந்துருக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு இது எனக்கு அடைஞ்சே திருணும், நீ தான் சாமி செய்யணும் அப்படின்னு உக்காந்துருந்தோம்னா, ஒரு வருஷம் ஆச்சு செய்யலை, 2 வருஷம் ஆச்சு செய்யலை, 3 வருஷம் ஆச்சு, அப்படியே போயிட்டே இருக்குன்னா இருப்பான் அவனது. அவனது சம்சாரி இருக்க மாட்டான், சம்சாரி இருக்க மாட்டான். ஏன்னா அவன் வர்றதே எதுக்கு? காரியம் ஆகிற வரைக்கும், அப்புறமா காலை வாரி விட்டணும். நீங்கள் காலை வாரி காலை பிடிக்கவும் வேண்டாம், காலை வார வேண்டாம். எல்லாம் அவங்க பெரியவங்க கரெக்டாக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் எவன் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு? தெளிவாக சொல்கிறீங்க. சம்சாரி என்ன பண்ணுறது? அதனால் நித்திய திருப்தோ முக்கியமான வார்த்தை. அப்புறம் அகம் பிரம்ம இவ, நான் பிரம்மமே, அந்த உணர்வு வந்துடுச்சு. அகம் பிரம்ம இவ அனுபூதி, ஆத்மா அனுபூதியில் தான் இது வரும். ஆமாம், இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புரிதல் வருதா? நம்ம சுவாமி உடம்பு எடுத்திருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். சுவாமி இத்தனை உடம்பு 84 லட்சம் பிறவிகளாக உடம்பு எடுத்திருக்காங்க. இதில் என்ன சிறப்புனா, இந்த மனித நிலையில் தான் நீங்கள் இந்த மனதை வந்து, எல்லாருக்கும் மனம் இருக்குது, எல்லா ஜீவராசிகளுக்கும் மனம் இருக்குது. இந்த இந்த மனித நிலையில் தான் நீங்கள் இறைவனோட யோகம் பண்ணலாம், வியோகம் பண்ணலாம், அடையலாம், அறியலாம். எல்லாம் யோகம்னா சேர்றது. இப்போ வந்து சைவ சித்தாந்தம்னு வச்சுங்களேன், பகவான் பக்தன் 2 பேர் இருக்கதா நினைக்கிறாங்க. அது ஒரு நிலை, அதுக்கு மேலே பேச வேண்டாம். அதை அவரை அடையணும், வைகுண்டத்து கைலாயத்துக்கு அடையணும், இல்லை பெருமாள் பக்தர்கள்னால் வைகுண்டத்தை அடையணும்னு நினைக்கிறது. இது வந்து என்னது? அடையணுங்கிற வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் எங்கே இருக்கார், நாம் எங்கேயோ இருக்கோம், அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தது யோகத்தில் சேரணும்னு நினைக்கிறோம். சுவாமியோட நாம் யோகம்னு பேர், அதான் சேரணும், இணையணும்னு சொல்கிறது. இணையிறது, சேர்றது எல்லாம் ஒரே அர்த்தம் தான். சேரணும்னு நினைக்கிறோம். சேர்றதுனா கலக்கிறது.
இப்போ அரிசியும் பருப்பையும் கலந்தா எப்போ வேணாலும் திரும்ப பிரிச்சிடலாம் தெரியுமா? புடைச்சோம்னா ரெண்டும் பிரிஞ்சிடும். இது வந்து யோகத்தில் வருது, அது பக்தியில் வருது. புரிஞ்சுங்க, பக்தியில் அடையணும் துவைத்தம், யோகத்தில் சேரணும், இதுவும் துவைத்தம் தான். ஆனால் தன்னில் தானாய் சித்து சத்து அந்த வார்த்தையை அவங்களாம் பயன்படுத்த தெரியல. இந்த சித்துங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோமே, சத்து சித்த ஆனந்தத்தில் 3 இருக்குன்னு சொன்னோம்ல. ஆனந்தத்தை விடுங்க, பாக்கி சத்தம் சித்தம் ஒன்று தான் சொன்னோம்ல. அந்த சித்தனுடைய வேலைப்பாடுகளை யாருமே பேச தெரியல. அதை வந்து ரெஃப்ளெக்ஷன் சொல்கிறான், கண்ணாடின்னு சொல்கிறான், வேறு என்னென்னலாமா சொல்கிறானே தவிர பிராணன்னு சொல்கிறான், பிம்பம்னு சொல்கிறான். எல்லா வார்த்தையும் ஒரே அர்த்தத்தில் தான் வருது. அதை சித்துன்னு சொல்ல மாட்டுறாங்க. ஏன் சித்துன்னா இப்போ கண்ணாடியோ பிராணனோ மனம்னு சொன்னாலோ பிராணன் சொன்னாலோ அகங்காரம்னு சொன்னாலோ சித்தம்னு சொன்னால் இதெல்லாம் ஜடப்பொருள். ஆனால் சித்து ஜடப்பொருள் இல்லை. சித்து சிவத்துக்கு என்ன சக்தி இருக்கோ அதே சரிபாதி ஆற்றல் இந்த சித்துக்கு இருக்குது. சித்து தான் நாமெல்லாம். அதனால தான் நாமெல்லாம் பத்னி இறைவன் பத்தின்னு சொல்கிறது. நாம் புருஷார்த்தம் 4 காரியத்தையும் பண்ணோம்னா நம்ம புருஷம்னு சொல்கிறோம். எதுக்காக இந்த காரியம் பண்ணால்? புருஷார்த்தத்துக்காக. தனார்த்தம்னா தனத்தை சம்பாதிக்கிறதுக்காக, ஞானார்த்தம்னா ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்காக, புருஷார்த்தம்னா இறைவனை சம்பாதிக்கிறதுக்காக. புரியுதா அர்த்தம் புரியுதா? இப்போ நீங்கள் பக்தனாக இருந்தீங்கன்னா துவைத்தமாக தான். கடவுள் பகவான், பக்தர், எஜமான், வேலைக்கார, அடிமை. எஜமான் அடிமை, பகவான் பக்தன் இப்படி பார்க்குறீங்க பக்தியில். யோகத்தில் அவர் சகசிராரத்தில் இருக்கார், நம்ம கீழே இருக்கோம், அவரோட போய் சேரணும், இணையணும்னு நினைக்கிறோம். அங்கே அடையணும், இங்கே இணையணும், இல்லை சேரணும், ரெண்டும் ஒன்று தான். இப்போ சேர்ந்தா பிரிச்சிடலாம், பிரித்தா சேர்த்துடலாம். இது ஒரு நிலை. ஆனால் அந்த அத்வைதம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஞானம் பக்தி யோகத்தில் அது, ராஜயோகத்தில் இது. இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்துடலாம், பிரிச்சிடலாம், மறுபடியும் சேர்த்துடலாம், அரிசியோட எதை சேர்த்தாலும் சேர்த்துடலாம், பிரிச்சிடலாம். சரி, இந்த அத்வைதம் சொல்லக்கூடிய ஞானம் இருக்கே, ஞானத்தில் இப்போ பால் டிகாஷன், பால் டீத்தூள், இல்லை டீ டிகாஷன், காஃபி டிகாஷன் சேருங்க, பிரிக்கவே முடியாது. அதுதான் அத்வைதம், அதுதான் ஞானம். அதனால தான் அது மேலே இருக்குது. புரியுதா? ஒன்ஸு நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா பிரிக்கவே முடியாது. புரியுதா? அப்போ நாம் போகிற மார்க்கம் மிக மிக மேலானது. 2 இருக்கு, ஒன்றா இருக்கு. ஒன்று பிரித்தா ஒன்று செத்து போயிடும். எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு விதை, நல்ல விதை, இதுதான். ஒரு புளியங்கொட்டை எடுத்துங்க, அது எல்லாருக்கும் புரியும். புளியங்கொட்டை பார்த்துருக்கீங்கள? புளியங்கொட்டைன்னா என்னன்னு கேட்டுறாதீங்க. புளி தெரியல, புளி வரல இன்னைக்கு. அது இல்லைன்னா நம்மளாம் அப்படியே நகரத்தில் சிட்டிலே பிறந்து அப்படியே சில்வர் ஸ்பூனோட வளர்ந்து, பேர்ன் வித் சில்வர் ஸ்பூன், இவங்கெல்லாம் தங்க ஸ்பூன், கோல்டு ஸ்பூன். சரி, இப்போ இந்த 3த்துக்கு வித்தியாசம் தெரியுதா? அப்போது ராஜயோகத்தில் கலக்கிறோம், பக்தி யோகத்தில் சேர்றோம், அடையிறோம். ஞான யோகத்தில் லயமாயிடுறோம், கரைஞ்சி போயிடுறோம். யாராலும் பிரிக்க முடியாத நிலைக்கு போயிடுறோம். அந்த நிலை தான் நிலையானது. இது சாதாரண உதாரணத்திலே இந்த மகத்தான தத்துவத்தை சொல்லிட்டேன் உங்களுக்கு. புரியுதா? இப்போ இங்கே சொல்லக்கூடிய விஷயம் அகம் பிரம்ம இவ, அங்கே தான் நான் பிரம்மம்னு தெரியும். அப்போ உங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் நல்லவங்க, ஏன்னா நல்ல சத்துக்குள்ளே போயிட்டீங்க, உங்களை யாரும் இனிமேல் கெடுக்க முடியாது. அப்போ உங்கள் ஆற்றல் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வார்த்தை இருக்குல்ல, லோகக்ஷேமன்னு சொல்கிறது, மக்கள் சேமன்னு சொல்கிறது, சமுதாய நலன்னு சொல்கிறது, சமுதாய அக்கறைன்னு சொல்கிறது. இதில் வந்து ஒரு அதிசயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய இன்பத்தை நம்ம அனுபவிப்போம். சொல்கிறது புரியுதா? இப்போ அடியன் கிளாஸ் எடுக்கிறேன், 1 கோடி பேர் மகிழ்ச்சியார் ஜீவன் முக்தனாக ஆகிட்டான். அவனை முக்தனாகவும் சித்தனாகவும் நம்மளால் மாற்ற முடியும்.
நம்மளால் மாற்ற முடியும். அப்படி மாற்றுறோன்னா ஒவ்வொருத்தவனும் தனித்தனி குடும்பமாக இருக்கிறவன் அவன் சந்தோஷமாக இருந்தால் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய இன்பத்தையும் நாம் இங்கேருந்து அனுபவிப்போம். அவன் எங்கேயோ இருப்பான், அவன் நம்ம அவனை பார்த்துருக்க கூட மாட்டோம். யாரோ சொல்லுவாங்க, இப்போ சொல்கிறாங்களா இல்லையா, 2.5 வருஷம் லாக்கில் தன்னை வீட்டை கதவை பூட்டிகிட்டு இருந்த பொண்ணு வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். எத்தனை கோடி செலவு பண்ணாலும் வழியில் வருமா அது? அப்போ அவங்க அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கா? அதை நம்ம கேள்விப்படுறோமா? நமக்கு சந்தோஷம். அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பக்கத்துலேருந்து ஒவ்வொரு திசையிலேருந்து ஒவ்வொருத்தரும் மெசேஜ், இப்போ சமீப காலமாக நிறைய மெசேஜ் வருதா? நிறைய மெசேஜ் வருது. அப்போ என்னது? இன்பம் பேரின்பமாக வருது. நீ இப்போ வியஸ்தியாக இருந்த இந்த பரம்பரையில் ராஜயோகத்து மூலயமா, இது ராஜயோகத்து மூலயமா தான் அதை நம்ம பிடிக்க முடியும். ராஜயோகங்கிறது என்ன? தியானம். தியானத்துக்கு ஆதாரம் என்ன? விசாரம். நாலேஜுன்னு சொன்ன இல்லையா, வித்யான்னு சொன்னேன். விஸ்டம், நாலேஜ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பீக்கில் இருக்கிறது கடைசி லெவல் விஸ்டம், அதாவது ஞானம். அதுக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கறது வித்யா. புரியுதா? நாலேஜ். அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை. அவங்க யோக பாஷையில் அவங்க ட்ராக்கே வேறு. அது சாங்கிய தரிசனம். இது யோகம், சாங்கியம், பகவத்கீதை எல்லாம் ஒரே ட்ராக்கு. புரிஞ்சுங்க இது. புரியுதா? இப்போது அகம் பிரம்ம இவன், நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உணர்வு வந்தால் என்னுடைய ஆற்றல் பெருகுமா குறையுமா? இப்போ நானும் ஒரு நோக்கத்தில் இருக்கேன். இந்த எவன் எப்படியாவது போகிறான், பக்தர்கள் வந்து பயமோ குழப்பமோ தரித்திரமோ நோயோ எதுலையும் இருக்கக்கூடாது, அவனை முக்தனாக்கி விட்டுடணும், ஜீவன் முக்தனாக்கிடணும், அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கணும், நினச்சதெல்லாம் நடக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்டுக்கு அவனை நோக்கி திசை திருப்பி விடணும், டார்கெட்டை நோக்கி அவனை மடைமாற்றி விடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அது நடந்துடுச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இன்பம் பேரின்பமாக மாறிடும். வியஸ்தி சமஸ்யாக மாறுது. நீங்கள் ராஜயோகம் தனியாக பண்ணுறீங்க, ஆனால் எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து சமுதாயம். அது வந்து சமுதாயம், அதாவது சமஷ்டி. அத்வைதம், ஞான யோகம் எல்லாம் ஒன்று தான். தனியாக உட்கார்ந்துருக்குது ராஜயோகம். எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது அது ஞான யோகமாக மாறும். ராஜயோகத்தில் வெற்றி அடைகிறதுக்கு அறிவு வேணும் இல்லையா? அறிவு தான் விசாரம்னு சொல்லுது. விசாரங்கிறது என்னது? இப்போ விசாரம் தானே பண்ணுறோம். இப்போ உங்கள் இருட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஏகாகரத்துக்கு போகணும், சஞ்சலமாக இருக்கக்கூடாது, 10 காரியத்தில் மூக்க நுழைக்கக்கூடாது, ஒரு துறையில் எக்ஸ்பர்ட் ஆக அதுவே உனக்கு எல்லாம் கொடுத்துரும். வாழ்க்கையை வீணடிக்க முடியாது. ஒவ்வொருத்தன் போயிட்டு திரும்பி வருவான். பல பேர் 50 வயசுக்கு மேலே என்ன வேலை செய்கிற பல கம்பெனியை விட்டு எடுத்துருவான். ஒரு கம்பெனியை விட்டு எடுத்துட்டான் வச்சுங்க, அவர் எங்கெங்கே தேடிட்டு கிடப்பார். ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, எடுக்க முடியாது. எக்ஸ்பர்ட் எடுக்க முடியாது. யாரை வேணாலும் எடுக்கலாம், எக்ஸ்பர்ட் எடுக்க முடியாது. அவனுக்கு அவனுக்கு காம்படிஷன் அதிகம். அந்த மாதிரி பர்சனாலிட்டி கிடையாது. ஏன்னா அறிவு வேணும் அதுக்கு. ஒன்றில் நிற்கிறது தான் அறிவு, ஒன்றில் நிற்கிறது தான் தபஸ். அது சிகரம் தொடும், சிகாரத்தை தொடும், சிவத்தை தொடும். அது சிகரம் தொடுனா என்னது? சிவத்தை தொடும்னு அர்த்தம். நாம் தானே செலக்ட் பண்ணோம் நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்டை, அதில் எக்ஸ்பர்ட்டாக எடுத்துகிட்டு போவோம். இந்த தமிழ்நாட்டை நம்மளை திரும்பி பார்க்கட்டும். இப்போ எனக்கு கூட இந்த டிபார்ட்மெண்ட்டை நான் எதில் போனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடுவேன், முதலிடத்துக்கு வந்துடுவேன். இப்போ இந்த உபநிஷத்தில் நிறைய விசாரம், இது வரைக்கும் யாரும் பண்ணாத விசாரம்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இந்த உபநிஷத்தையே அலசி ஆராயறதுக்கு 1000 விஷயங்கள் உள்ளே இருக்குது. பகவத்கீதையோ பிரம்மசூத்திரமோ இது படித்தா, இது அத்தியனம் பண்ணால் அதெல்லாம் ரொம்ப எளிமையாக புரியும் உங்களுக்கு. ஏன் அதை பண்ணக்கூடாது? நம்ம இருக்கிற நாட்களில் புரியுதா? நம்மளாம் ஆரம்பிக்கும் போது என்ன நினச்சோம்? 10 உபநிஷத்து தான் நம்ம பேச போகிறதா இருந்தோம். அப்புறம் என்னாச்சு? 108 மாற்றி விட்டார். இப்போ வந்த வேலை என்னன்னு நமக்கு தெளிவாக புரியுது. இப்போ நான் இதில் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்குள்ளே என் லைஃப் முடிஞ்சிடும். ஆனால் அடியன் சொன்ன அந்த 1 கோடி பேர் ஜீவன் முக்தனா நிச்சயமாக இருப்பான். எல்லாம் ஒரு பாயிண்டில் தான் இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு அவனை திசை திருப்பணும். புறத்தில் போகாமல் உள்ளே திருப்பி விடணும் அவனை. வேறு ஒன்றும் கிடையாது. அவனுக்கும் வந்த வேலை நடக்கும், நமக்கும் வந்த வேலை நடக்கும். அந்த வேலை முடிஞ்சுன்னு நல்லா சந்தோஷமாக போயிடுவேன். இப்போ இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒன்றும் குறையில்லை. இன்றைக்கி வரைக்கும்
ப்ராக்ரஸாக தான் இருக்குது. அதனால் அகம் பிரம்மைவ சர்வம் சியாத், இங்கே இருப்பது நானே. சர்வம் சியாத், எல்லாமாக இருக்கிறேன். நான் இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாமாக. அது எப்படி எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வரும்? எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எப்படி வரும்? நாம் பூர்ணமான அந்த எண்ணம் வரும். ஆனால் எல்லாரும் நமக்குள்ளே இருக்காங்கங்கிற அறிவு வந்தால் தான் நமக்கு எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வரும். எல்லோரும் நம்மளை போன்றவங்கன்னு ஒரு எண்ணம் வரும். முதல்ல சமபாவனா வரும், அப்புறம் சத்பாவனா வரும். புரியுதா? சமபாவனா வந்துச்சுன்னா நம்மளை சார்ந்திருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தோணும். சத்பாவனாங்கிறது என்னென்னா நல்லதை செஞ்சே தீருவேன் அப்படிங்கிறது. முதல்ல சத்பாவனை தான் வருது, அப்புறமா தான் சமபாவனா வரும். முதல்ல நல்ல எண்ணம் வரும், அப்புறம் நல்ல செயல் வரும். புரியுதா? அப்போ நீ தனியாக இருந்த இன்பம் எல்லாருடைய இன்பத்தை பார்க்கும்போது பேரின்பமாக அது மாறுது. அகம் சைத்தன்யமேவகி, நான் சைத்தன்யம். என்ன, நான் ஜடம் இல்லை, நான் சைத்தன்யம். அகம் சைத்தன்யமேவகி, நான் சைத்தன்யம், நான் சித்து அப்படின்னு அர்த்தம். அகம் சைத்தன்யம், நான் சித்து. அகமேவ அகமேவ அஸ்மி, நான் நான் நானாக இருக்கிறேன். அதாவது சித்தான நான் சத்தாக இருக்கிறேன். தன்னில் தானாய்ன்னு சொல்கிறாங்களா இல்லையா? தன்னில் தானாய். தன்னில் தானாய்னு என்ன? அப்போ உள்ள 2 பேர் இருக்காங்களா? ஆமாம். ஒன்று பேசாது, இன்னொன்று பேசும். ஒன்று அசையாது, இன்னொன்று அசையும். ஒன்று ஆடாது, இன்னொன்று ஆடும். ஒன்று பாடாது, இன்னொன்று பாடும். ஒன்று நல்லது அன்பானது, இன்னொன்று அறிவானது. கெட்டது இல்லை. ஒன்று நல்லதுன்னா அன்பு ஸ்வரூபம், அது நல்லது மட்டும்தான் செய்யும். அறிவு நல்லது மட்டும் செய்யாது, கெட்டவனை எல்லாம் பனிஷ் பண்ணும். பெருமாள் என்னன்னா எல்லாரையும் உள்ளே விட மாட்டார், தெரியுமில்ல? அப்பாயின்மெண்ட் முதல்ல அவங்க யோகிதை இருக்கா, வெளில போ அப்படின்னு வெச்சு விட்டுருவார். அம்பாள் வேறு விஷ்ணு வேறு இல்லை. உபநிஷத்து ஆதாரம் இருக்குது. கௌசிதகி உபநிஷத்து உமாவேவ விஷ்ணு. அதனால் அகமேவ அஸ்மி. பூமாகாசஸ்வரூப்பன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நான் இடம் கொடுப்பேன். எல்லாருக்கும் எனக்குள்ள இடம் இருக்குது. இப்போ சொன்னாலே அடியார்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறாங்க மாதிரி ஃபீல் ஆச்சுல்ல. இப்போ அவங்கள நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோமா இல்லையா? பண்ணுறோம். 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி 9 ஆண்டுகள் வேல் பூஜை ஆரம்பித்து சங்கல்பமாக மாறிச்சது. அதுக்கு முன்னாடி நான் அந்த சிவாச்சாரியர்கிட்டலாம் சொல்லுவேன், இந்த அடியார்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். அடியார்கள் இன்றைக்கும் எந்த ஒரு அர்ச்சனையாக இருக்கட்டும், சங்கல்பமாக இருக்கட்டும், குமரன் அடியார்கள்னு சொல்லுவேன். அவர் கொஞ்சம் கேப்பு கொடுத்தாருன்னா 6 டீமு பேரையும் சொல்லுவேன். ஸ்ரீபாதம், ஸ்ரீகரம், ஸ்ரீவக்ஷம், ஸ்ரீகண்டம், ஸ்ரீநேத்திரம், ஸ்ரீமுகம்னு 6 பேரையும் சொல்லுவேன். அது டே 1லேருந்து இருக்குது என்னுடைய எண்ணத்தில். அப்புறம் அவங்க ஒரு நேரம் சொல்கிறாங்க, ஒரு நேரம் சொல்ல மாட்டுறாங்க. சில நேரத்தில் சில இதெல்லாம் குறுக்கீடுகள்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணோம், யாரையும் கேட்க வேணாம், நம்மளே பண்ணிடுவோம். சொல்கிறது புரியுதா? அதில் வந்துடுறாங்க. உலகத்தில் உள்ள எல்லாம் என்ன கேட்டால் குமரன் அடியார்கள்னு பிரதானமாக இருந்தால் கூட எல்லா அடியார்களும் நம்ம அடியார்கள் தான். அது வைணவமாக இருக்கட்டும், சைவமாக இருக்கட்டும், மாதுவாக இருக்கட்டும், யாராக அடியார்கள்னு இறைவனை நோக்கி போகிறான்ல, சத்தை நோக்கி போகிறான்ல, சத்தை நோக்கி வரவன் எல்லாரும் நமக்கு வேண்டப்படும். நம்ம குடும்பம், மதம், ஜாதி, மொழி, இனம் எதுவும் பார்க்குறதில்ல. ரொம்ப உயர்வான ஒரு கருத்து அது. அதுதான் அத்வைதம். அது ஒரு உன்னதமான ஃபிலாசபி, அது ஒரு உன்னதமான நிலை. அதுக்கு மேலே எதுவும் இல்லை. இப்போ நான் சொன்னேன்ல, காப்பியை பிரிக்க முடியாது. அரிசியும் பருப்பையும் பிரிச்சிடலாம், சேர்றவங்களையும் பிரிச்சிடலாம். பிரித்தவங்கள சேர்க்கலாம், சேர்றவங்கள பிரிச்சிடலாம். அரிசியும் பருப்பு கலந்துட்டேன்னு சொல்கிறத விட கரைஞ்சிட்டேன்னு சொல்லு, லயமாயிட்டேன்னு சொல்லு. அது பேர் தான் நிருத்தம். இப்போ முருகனோட அதான் இப்போ ஆத்ம நிவேதனம்ப்பா. நீங்கள் உங்களை ஒரு நைவேத்தியமாக சுவாமிக்கு கொடுத்துடணும். அவர் உங்களை விழுங்குறாரு. இப்போ நீங்கள் யார்? இட்லியா? நீங்கள் இப்போ
இட்லியை நைவேத்தியம் பண்ணுறீங்க சுவாமிக்கு, பொங்கல் தான் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் சொல்ல புரியாது. பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறீங்க, பொங்கல் வெளியில் இருக்கிற வரைக்கும் பொங்கல். உள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் தான், அது பொங்கலே கிடையாதுங்க. பொங்கலில் உள்ள ரசம், அதில் உள்ள அமிர்த தத்துவம், விட்டமின், புரோட்டீன் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்கள் உயிரோட அமிர்த தத்துவம்னு ஒவ்வொரு பொருளையும் ஒன்று இருக்குல்ல, அப்படி லயமாயிடணும். செஞ்சால் ஒழுங்காக செய்யணுங்க, இல்லைன்னா அந்த பக்கமே போகாத. செய்கிற வேலையை ஒழுங்காக போகணும். சில பேர் சொல்கிறாங்களே, என்னை நம்பாதீங்க ஜி, நான் 10 நாள் தான் வருவேன் சொல்கிறாங்களா இல்லையா? என்ன அர்த்தம்? அது விளங்காதுன்னு அர்த்தம். முதல் பாயிண்ட்டு ஒன்றுலேயும் அது எல்லாத்துலேயும் வாய வச்சுக்கும். இங்கே போவோம், அங்கே போவோம், அங்கே போவோம். என்ன தேடுதுன்னு அதுக்கே தெரில. தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, குரு இல்லைன்னா பரவாயில்ல. சொன்ன பிற்பாடு, தெரிஞ்ச பிற்பாடு, உண்மைன்னு தெரிஞ்ச பிற்பாடும் செயல்படும் அறிவு வரலைன்னு சொன்னால் எப்போதும் பண்ணுறது தான் செய்வேன்னா ஆடு மாடு, செக்கு மாடு. மேன்மை இருக்கணுமா வேணாமா? ப்ரமோஷன் இருக்கணுமா வேணாமா? அப்டேட் பண்ணணுமா வேண்டாமா? பழைய வருஷனாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? சுற்றிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். 5G ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் 2Gயை போய் இருந்தால் எப்படி அர்த்தம்? ஒத்துக்குவாங்களா? உங்களை மட்டமாக பார்ப்பாங்க. அறிவே இல்லை போல இருக்கு, இன்னும் வெளியில் வரல, அது ரொம்ப பின்தங்கிடுச்சு. அது பேர் மந்தம், மூடன்னு பேர். மூடனுக்கு என்ன டெஃபனேஷன் தமிழில்? மந்த புத்தி. ஸ்லோவாக போங்க, சிஸ்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்போ அது ஓப்பன் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஒரு பொருளை வாங்கிட்டு ஜிபே பண்ணிட்டீங்க, சுற்றிக்கிட்டே இருக்கு, அவங்கள விட்ருவானா? நீ வந்துடுவியா? அது 2 வாட்டி போயிட்டா இன்னொரு வாட்டி அனுப்பும்பா அவன். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நான் அப்டேட் பண்ணணும். என்ன பண்ண, கரண்ட்டில் இருக்கணும். பூமாகாசம்னா எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குறவங்க. மனம்தான், வேறு என்ன? மனசு பெரிய மனசாகிடுச்சு. இப்போ எல்லாருடைய மனசு நம்ம மனசாச்சே. இப்போ இந்த மனசு யார் மனசும் புண்படக்கூடாது. அப்போ ஏன் திட்டுறீங்கன்னா அது நோய்வாய்ப்பட்டிருக்கு. அதுக்கு மருந்து போடுறது தான் என்னது? ஆப்ரேஷன் தான் என்னது? அது என்ன திட்டுறது? சரியா வேதத்தில் என்ன இருக்கோ அதை சொல்கிறோம், வேதத்தில் இல்லாததை சொல்கிறோம். அதை சொன்னால் நெகட்டிவாக சொல்லாதீங்க. நான் இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே இருக்க போகிறேன். என்னத்துக்கு இருக்க போகிறேன்? நீங்கள் என்ன பண்ண? நீ இருந்த நேரம் என்ன பண்ண? என்ன பிரயோஜனம் சொல்லு? டெய்லி 1 கிலோ காலி பண்ணுற, 1 லிட்டர் பால் காலி பண்ணுற, என்னென்ன பண்ணுற நீ? அதில் வர இத்தனை வெரைட்டி போடுற, மெனு கேட்குற, நல்லா இல்லைன்னு சொல்கிற. என்ன நியாயம்? அதனால் ஏதாவது ஒரு யோகத்தை பிடிச்சிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. பக்தி யோகமோ, ஞான யோகமோ, ராஜயோகமோ, ஒரு யோகத்தை பிடிச்சாதான் நீ விளங்குவ. இல்லைன்னா உனக்கு அதோகதி தான். அகமேவ மகானாத்மா, நான் இப்போ மகானாயிட்டேன். அகமேவ பராத்பரக, நான் இப்போ பரம் அபரம் 2 பேர் இருக்குது. பராவரேன்னு சொல்லுவாங்க. இகம் பரம். நான் இப்போ பராத்பரம், இகமும் பரமும் கடந்த அப்பால் இருக்கேன் நான். புரியுதா? காரண காரியத்துக்கு அப்பால் இருக்கேன். அதுதான் பராத்பரக. அகமன்யவா வத் பாமி ஆபாமி, நான் தான் இங்கே விளங்குறேன், நான் தான் இங்கே எல்லாமே இருக்கேன். அகமேவ சரீரவத்து, நான் தான் உடம்பாக தோன்றியிருக்கேன். நான் தான் இங்கே இருக்கிற எல்லா பொருளாக இருக்கேன். நான் தான் இங்கே சரீரமாக இருக்கேன். அகம் சாஸ்திரேன்னு நிர்ணயித்த, நான் சாஸ்திரத்தினால நிர்ணயிக்கப்பட்டவன். அதாவது சாஸ்திரத்தினுடைய முடிவு நான் தான். சாஸ்திரம் என்னை பற்றி தான் சொல்லுது. ஆத்மானுபூதி இதெல்லாம் வரும். அப்போது இந்த கருத்தெல்லாம், இதெல்லாம் அகங்காரம் இல்லை, இதெல்லாம் அகத்தினுடைய கருத்து, அனுபூதியினுடைய கருத்து. இந்த நிலையில் நீங்கள் அந்த இறைவனோட 2 கலந்தால் அத்வைத நிலையில் இதெல்லாம் இந்த உணர்வு ஏற்படும். அறிவு நிலை அது. இப்போ நீ யாருன்னு தெரியாமல் இருந்தால் எங்கே போவ? சைக்கிள் எடுத்து ஓட்டுற, நீ யாருன்னு மறந்து போயிட்ட. உன் கதி என்ன கதி? யாரு இருக்கு? இதெல்லாம் இருக்கே. மெமரி லாஸ், ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்.
லாங் டேர்ம் மெமரி லாஸ். கோமா, காமா, வாமா, பாமா இப்படின்னு ஏதாவது எங்கேயாவது போயிட்டுனா என்ன ஆகுது? அதை சொல்லுது. இந்த சாஸ்திரத்தினுடைய முடிவு என்னை பற்றி தான் சொல்லுது. அகம் சித்த விவசித்த, என்னுடைய சித்த நல்லா தெளிவாக ஒரு முறையாக இருக்குது. மத்தியக்தம் நாசி, என்னை தவிர என்னை விட்டு எதுவும் இல்லை. கிஞ்சித் வா, எதுவும் இல்லை. கிஞ்சித் வா, ஒன்றுமே இல்லை. மத்தியக்தம் பிருத்திவி, என்னை விட்டு பூமியும் ஆகாயமோ எந்த லோகமும் கிடையாது. எல்லாம் எனக்குள்ளேருந்து வந்தது, எனக்குள்ளே தான் இருக்குது, என் பார்வையில் தான் இருக்குது. மயா அதிரிக்தம் எது எது வா தது தது நாசி, என்னை தவிர வேறு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்காது. எல்லாம் தோன்றும், நிற்கும், மறையும். நான் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை, பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. எனக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அப்படி யார் இருக்கா கடவுள்களில்? ஆதியும் அந்தமும் இல்லாதவர் யார்? பரமேஸ்வரன். சிவபெருமானு தான் அப்பா அம்மா இல்லாதவர். ஏன்னா அவரே எல்லாருக்கும் அப்பா அம்மா. பாக்கி எல்லாருக்கும் அப்பா அம்மா சொல்ல முடியும். ஆனால் அவரை நம்ம வந்து என்னமோ இதுவாக நினச்சிக்கிறோம். சமுதாயத்தில் பணம் கொடுத்தா தான், பணம் இருந்தால் பெரிய ஆளாம். ஏன்னா அப்போ தான் இந்த இதெல்லாம் ஜிமிக்கி இந்த செயினெல்லாம் பார்த்துட்டு வா வான்னு சொல்லுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க. நீ பெரிய ஆளாகிட்ட. தண்ணி கொடுத்தாங்கன்னா தண்ணி தான் கொடுப்பேன், வேறு என்ன கொடுப்பாங்க? மாமா வாப்பா உட்காருப்பா, சாப்பிடுப்பா, பெரிய இடத்து பொண்ணு, பெரிய இடத்து பையன், சாப்பிடுப்பா. என்ன சாப்பிடும்? அங்கே இருக்கிறது தானே சாப்பிட சொல்ல போகிறேன். உனக்காக தனியாக போய் அப்பளம் கொண்டு வர போகிறானா பொரிச்சு? தனியாக ஒரு இலை செஞ்சு எடுத்துன்னு வர போகிறானா தங்கத்தில்? இதெல்லாம் நீங்களே கற்பனை பண்ணிக்கிறீங்க. உங்களை நீங்கள் மதிக்கலை, உங்களை நீங்களே மதிக்கலை. நம்மளை மதிக்க மாட்டான். ஒரு செயினை போட்டால் மதிப்பான். அது என்னது? அது அது என்னது? அது என்ன ஆட்டிடியூடு? அது பொய்யை நம்புறீங்க, மெய்யை விட்டுறீங்க. இதெல்லாம் எவன் சொல்லி தர போகிறான்? அதுதான் இமிட்டேஷன் வாங்கி போட்டுக்க சொல்லி தரான். அதை அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. நகையெல்லாம் என்னது அடவில் இருக்குது, பேங்க்கில் இருக்குது, என்னதுல இருக்குது, ஃப்ளெட்ஜு அது பேர். அதில் இருக்குது. அது வரைக்கும் இப்போ இன்னொன்று விற்கிது, அதெல்லாம் கம்மி தான். அது வாங்கி போட்டுக்க, அதே மாதிரி இருக்கும். அதை நம்புது. அதை நம்பி அதை வாங்கி போட்டுட்டு அலையுது. அதை வாங்கி போட்டுக்கிட்டு அலையுது. என்ன பண்ணுறது? என்ன அப்படி மரியாதை கொடுக்கணும்? பார்த்தோன்னே இவங்க எல்லாரையும் வசீகரிக்கணுமா? நீ உனக்கு அறிவு இருந்தால் உனக்கு எல்லோரும் ஒன்றால் வசீகரிக்கப்படுவார்கள். உனக்கு அறிவு இருந்தால். அப்போ அறிவு இல்லைல்ல, அப்போ ஏன் நீ எனக்கு மதிப்பு வேணும்னு கேட்குற? உனக்கு அறிவே இல்லை, சுத்தமாக கனமும் இல்லை, எந்த தொழிலையோ ஒரு இதுலையோ ஒரு எக்ஸ்பர்ட்டும் இல்லை. அப்போ என்ன உனக்கு மதிப்பு மரியாதை கேட்குறேன்? மதிப்பு மரியாதைலாம் ஒரு மாயை. அது பின்னாடியே போகிற உயிரை விடுறிய. வீட்டில் ஒரே கலைப்புறம் நடக்கும் தெரியுமா? இந்த கல்யாண காட்சிலாம் வந்துச்சுன்னா, அந்த ஆணவ கூடத்துக்கு போகிற, திருமண கூடம் என்ற ஆணவ கூடத்துக்கு போனீங்கன்னா அங்கே பார்க்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தூங்காது, நைட்டெலாம் தூங்காது. வீட்டில் வந்து டிமான்னு போட்டு உடைக்கும். அதான் போகிறப்ப நான் வரலன்னு சொல்லணும் சிலது. அங்கே அவன் வருவான், இவன் வருவா, அவன் அப்படி கேட்பான், இவன் இப்படி கேட்பான். அதெல்லாம் தெரியுது இதுக்கு. இந்த எலி மூளைக்கு அதெல்லாம் தெரியுது. ஏன்னா இது பெரிய தன்னை நினச்சிக்குது நம்ம பெரிய லாடு லபக்தாதுன்னு. ஒன்றும் கிடையாது. உனக்கு கனம் இருந்தால் எல்லாம் உன்னை தேடி வருவாங்க. மதிப்பு மரியாதை பேர் புகழ் ஆனந்தம் எல்லாம் வரும். அந்த அறிவு கூட இல்லை. ஏன் அந்த பொய்யை போய் அந்த கவரிங்கை போய் நம்புகிற? கர்மம் தூக்கி போட ஒன்றும் தேவையில்லை. கவரிங்கே வச்சக்கூடாதுங்கிறான். மயாத்திரக்தம் எது வா தது நாசி, என்னை தவிர எதெல்லாம் இங்கே இருக்கோ அதெல்லாம் இல்லாமல் போயிடும். எல்லாம் பொய், இன்மை இல்லை. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம். சித்தோஸ்மி, நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும். சித்தன்
சித்தோஸ்மி நித்திய சுத்த, எனக்கு எந்த தோஷமும் கிடையாது, தீட்டு கிடையாது. சுத்தோஸ்மி, என்னுடைய ஆத்மா பியூர் கான்சியஸ். இப்போ நீ எங்கே இருக்க? உடம்புல இருந்தால் வேர்வை கொட்டும், அழுக்காகும், நாற்றம் அடிக்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் ஆத்மா சுத்தம், சதா சுத்தம். அப்போ என்ன பண்ணணும்? அகம் பிரம்மாஸ்மின்னு தான் பூஜையே பண்ணணும். அதனால தான் பூஜை ஆரம்பிக்கும் போது சோகம் பாவனே பூஜ்யத்துன்னு ஒரு வாக்கியம் வரும். இல்லைன்னா ஒருத்தனும் பூஜையே பண்ண முடியாது இந்த நாட்டில். இந்த வாக்கியத்தை சொல்லலைன்னா பூஜையை பண்ண முடியாது. ஏன்னா என்ன, உடம்பு அவ்வளோது மலம். அகம் பிரம்மாஸ்மி சித்தோஸ்மி நித்திய சுத்த ஆஸ்ம அகம் சதா. எப்போதும் நான் இப்படி தான் சுத்தமாக இருக்கேன். என்னை யாரும் அழுக்கு பண்ண முடியாது. நிர்குணக கேவல ஆத்மா அஸ்மி, வடிவமற்ற ஆத்மாவாக நான் இருக்கிறேன், சத்தாக இருக்கிறேன். நிராகாரோ, எனக்கு எந்த வடிவமும் கிடையாது. வேதம் சொல்லுதுங்க, வேதம் சொல்லுது எனக்கு வடிவம் கிடையாதுன்னு. அப்போ ஏன் நம்ம உருவ வழிபாடு பண்ணுறோம்? உருவ வழிபாடு ஏன் பண்ணுறோம்? அந்த அறிவு இல்லாத, அந்த சூக்ஷ்ம அறிவு இல்லாதவர்களுக்கு படத்தை போட்டு தான் காமிக்கணும். புரியுதா? அன்பு தான் சிவம்னு சொன்னால் ஒத்துக்குவானா? அறிவு தான் சக்தின்னு சொன்னால் ஒத்துக்குவானா? அன்பு அறிவு சேர்ந்தால் தான் ஆனந்தம் பிறக்குங்கிற, இது உண்மையாக பொய்யா? இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் 1400 ஆடியோ கேட்டிருக்கீங்க. அன்பும் அறிவும் சேர்ந்தால் தான் ஆனந்தங்கிறது உண்மையாக பொய்யா? அதுதான் சத்துச்சித்த ஆனந்தம்னு சொல்கிறோம், அதை தான் கடவுள்னு சொல்கிறோம். இப்படிலாம் சொன்னால் எனக்கு புரியல. சரிங்க, வா இங்கே உட்காரு. இந்த பாரு, செவுரு தெரியுதா? செவுரு தெரியுது. செவுத்தில் என்ன தெரியுது? ஒன்றுமே தெரியலையா? ஒரு புள்ளி வச்சுருக்கேனா? ஆமாம். இன்னொரு புள்ளி வச்சுருக்கேனா? ஆமாம். நடுவில் ஒரு கோடு போட்டேனா? ஆமாம். இந்த 2 புள்ளி தான் கண். நடுவில் ஒரு கோடு போட்டேன், அதான் மூக்கு. கீழே ஒரு ரவுண்டு போடுறேன், அதான் வாய். ஒரு ரவுண்டு போடுறேன், பெரிய வட்டமாக போடுறேன், அதான் முகம். இப்போ தெரியுதா? நல்லா தெரியுது. அதையே பார்த்துன்னு உட்காந்துருக்கு. எவ்வளோ உனக்கு அறிவு வர வரைக்கும் அந்த ஒன்றுலேயே. என்னன்னா அந்த படம் தான் முருகன், அந்த படம் தான் சிவம், அந்த படம் தான் பெருமாள். இது புரியுதா இல்லையா? இந்த சூக்ஷ்மமான அறிவு இல்லாதவங்களுக்கு இங்கே கிரிவலம் வராமல் எங்கேயோ போகிறாங்க. முக்கியமான நாட்கள்லாம் கழட்டி விட்டுறாங்க முருகனை. அவனும் அதே மாதிரி முக்கியமான நாளில் கழட்டி விட சொல்கிறேன். நான் போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். நான் பண்ணுறாங்களா இல்லையா? என்ன காரணம்? அங்கே இருக்க வேற ஒருத்தர் தான் இருக்கான்னு சொல்லியாச்சு, அவருக்குள்ளே தான் நாம் இருக்கிறோன்னு சொல்லியாச்சு. இது பொய்யா சொல்கிறோம்? உங்களுக்கு பொய்ன்னு தோணுதா? ஒருத்தர் தான் இருக்கார், அவருக்குள்ளே தான் நாம் இருக்கோம் அப்படிங்கிறது பொய்யா உண்மையா? பொய்யா உண்மையா? உண்மை தானே. ஏன் அப்போ அதை ஏற்றுக்க மாட்டுற? ஏன் உனக்கு அதான் அறிவு இல்லைன்னு சொல்லு. இப்போ வரான்ல, இங்கே வர வேல் பூஜைலாம் முடிஞ்சிடுதுல்ல, அப்புறமா ஒவ்வொரு சன்னதியாக போய் பார்த்துட்டு எல்லார்கிட்டையும் அப்ளிகேஷன் போடுறாராம். ஜெயிக்குமா? அது ஜெயிக்குமா? ஒரு கம்பெனி உனக்கு நோக்கமும் சரியில்லை, குறிக்கோளும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் உனக்கு தெரியல. ஒரு இன்டர்வியூ போட்டால் அது பெஸ்ட்டு கம்பெனியாக இருக்கணும், பெஸ்ட்டு இன்டர்வியூவாக இருக்கணும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்காக உயிரை கொடுக்கணும், அதில் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் உக்காரணும். 10 அப்ளிகேஷன் போட்டேன், 10 காலேஜில் போட்டேன் அப்ளிகேஷனு, அரக்கோணத்தில் வந்து நான் போல விட்டேன். இந்த வருஷமே கோவிந்தா இருக்கானா இல்லையா? ஏன் 10 அப்ளிகேஷன் போடுற? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். யாரும் சொல்ல முடியாது. இங்கே கிடைக்கலன்னா அங்கே கிடைக்கலன்னா அங்கே. அப்போ உனக்கே உன் மேலே நம்பிக்கை சுத்தமாக இல்லை, எங்கேயுமே கிடைக்கல உனக்கு. இப்போ என்ன பண்ண போகிற? ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போச்சு. எல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒன்றுக்காக நாம் நிற்கணுங்க, ஒன்றில் நிற்கணும். அதுதான் அத்வைதம். இப்போ அத்வைதம் கொள்கையா நிலையா? ஒரு தத்துவம். அது தத்துவங்களை அழிக்க முடியாது. சத்தியம்தான் தத்துவம். சத்தியம் வெளிப்பட்டுச்சுன்னா தத்துவமாக நிகழ்ச்சி நடத்தும். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீங்க, அதுதான் தத்துவம். அதுக்குள்ளே போனீங்கன்னா சத்தியம் இருக்கும். புரியுதா? அதனால அது காலங்காலமாக இருக்குது.
அகம் பிரம்மாஸ்மி சித்தோஸ்மி சுத்தியாதி அதெல்லாம் பார்த்தோமா. இப்போ நிர்குணம் எனக்கு வடிவமே இல்லைன்னு சொல்லிடுச்சு. இந்த ஒரு வாக்கியம் பார்த்தாதா? அதி புத்திசாலிகளுக்கெல்லாம் இதை படிக்கணும். அதி புத்திசாலியாக இருக்காங்கல்ல, நாங்கள் தான் பெருசுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு படிக்கணும். இவங்க என்ன படிக்கணும்? அகம் கேவல நிர்குண அஸ்மி ஆத்மா அஸ்மி. நான் வந்து நிர்குணம், எனக்கு வடிவம் கிடையாது. நான் சகுனம்னா அது எங்கேயுமே சொல்லலை. புரியுதா? நான் நிர்குணங்கிறத 100 இடத்துல சொல்லுது. ஒரு தத்துவம், அன்புங்கிற தத்துவம், நான் அன்பானவன், நல்லது தான் செய்வேன், நான் தான் இந்த உலகத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கேன், ஆதாரமாக இருக்கேன், நீங்கள்லாம் எனக்குள்ளே தான் இருக்கீங்கிறத சொல்லுது. யாரை வச்சு சொல்லுது? வேதமாக சொல்லுது. எழுதுனது ரிஷி. யார் எடுத்து சொல்கிறா? குரு சொல்கிறாங்க. எடுத்து குருவை வச்சு சொல்லுது. யார் வாழ்ந்து காட்டுறா? ஞானிகள் வாழ்ந்து காட்டுறாங்க, யோகிகள் வாழ்ந்து காட்டுறாங்க, சித்தர்கள் வாழ்ந்து காட்டுறாங்க, ரிஷிமார்கள் வாழ்ந்து காட்டுறாங்க. காட்டுறாங்களா இல்லையா? இப்போ எங்களுக்கெல்லாம் யார் சொன்னா? அன்பு தான் இறைவன் யார் சொன்னா? அன்பு இறைவனா இல்லையா? அன்பு இருந்தால் தான் நீ பரோபகாரத்தம் பண்ணுவ. அன்புங்கிற ஒரு உன்னத நிலையை நீ அடையாமல், அன்புனா எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம், அந்த நிலையை நீ அடையாமல் நீ பரோபகாரத்தம் பண்ண முடியாது. புரியுதா சொல்கிறது? எப்போ எப்போ இந்த அறிவு வருதோ அப்போ தான் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வரும். அப்புறம் செயல்படுவாங்க. இப்போ நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுங்க? நாங்களே நல்லா இல்லை, எப்படி எல்லாரையும் நல்லா வச்சுருக்கிறதுனா, முதல்ல நீ நல்லா இருக்கிறதுக்கு முதல்ல வழியை தேடு. நல்லா ஆனதுக்கு அப்படியே பூர்ணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு செய். இது எல்லாருமே சொல்லுது. சமஸ்டியும் சொல்லுது, வியஸ்டியும் சொல்லுது. அதாவது சோசியலையும் சொல்லுது, இண்டிவிஜுவலையும் சொல்லுது. இண்டிவிஜுவல்னால் ராஜயோகம் போ, சமஸ்டியா ஞான யோகம் போ. 2 பேரும் இணைக்கிறது பக்தி யோகம் ஒன்று இருக்குது. எதையாவது ஒரு யோகத்தை புடின்னு சொல்லுதா இல்லையா? அதனால் நிர்குண கேவல ஆத்மா அஸ்மி, நான் நிர்குணம். இப்போ சைவத்துக்கும் வைணவத்துக்கும் என்ன சண்டைன்னா, வைணவம் சகுனம் வழிபாடு, அவர் பகவான், நம்ம பக்தர், அவர் மேலானவர், நாமெல்லாம் அல்பம். அது உண்மைதான். எது வரைக்கும்னா, நீ மெய்ப்பொருளை அறியாத வரைக்கும் அது உன்னுடைய அனுபவம். ஏன்னா நீ கட்டப்பட்டிருக்க. எப்படி 96 தத்துவங்களால் கட்டப்பட்டிருக்க. அதனால நீ அல்பமாக தெரிகிற. இந்த ஞானம் என்ன பண்ணுது? அந்த கயிறுக்கெல்லாம் நெருப்பு வைக்குது. இப்போ நீ ஃப்ரீ ஆகிடுற. நீ கேட்டது கிடைக்கிது, நினச்சது நடக்குது. நீ மகத்தான இந்த உலகம் உயரத்துக்கான காரியங்களை பண்ணுற. யார் அப்போ நீ? அப்போ நீ கடவுளாக இருக்குது. கடவுள் எப்படி 4 கையோடு வந்து நிற்பாரா? கடவுள் மனுஷ ரூபேன, பகவான் பக்த ரூபேன. இது புரியுதா இல்லை? சுவாமி நல்லா, இந்த அடியார்கள் நல்லா, இப்போ இந்த அடியன் பேச்சுகிற கருத்துலாம் என் கருத்து இல்லை. சுவாமி அந்த எண்ணத்தை நமக்கு கொடுத்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கார். புரியுதா? இப்போ 108 உபநிஷத்து என் கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல. தமிழ் பண்ணுவேன், பேசுவேன்னு நினச்சி பார்க்கல. சுவாமியோடைய எண்ணம் இந்த உடம்பை பயன்படுத்துகிறாரு, இந்த வாயை பயன்படுத்துகிறார். சொல்கிறது புரியுதா? அப்போது அது சத்தியப்பொருள், மெய்ப்பொருள், மனிதர்களை வச்சு செய்யும்போது அந்த பரம்பொருள் நமக்குள்ளே வந்துடுது. அந்த அறிவு, அந்த ஆற்றல், அந்த எல்லாம் வந்துடுது. எப்போ வருது? எப்போ நீ பியூர் ஆகுறியோ, எப்போ நீ சுத்தமாகறியோ அப்போ அது வந்துடுது. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுது? நம்மளை வச்சு அது எழுதுது, பேசுது, தமிழ் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. இது புரியுதா இல்லையா? இது புரியுதா இல்லையா? அப்போ நாம் யார்? இட்லி நமக்குள்ளே வந்தால் நாம் இட்லியா? காப்பி நமக்குள்ளே வந்தால் நம்ம காப்பியா? அது சொல்லும், இட்லி சொல்லும், காப்பி சொல்லும், நான் இப்போ அவராயிட்டேன். அது மாதிரி நாம் அவரோட சேரும்போது, புருஷனோட சேரும்போது புருஷார்த்தமாகிறது, நாம் அவராயிடும். அப்போ 2 இல்லை. அவர் இது திட்டினா கூட கோச்சிக்கிறது இல்லை. அப்படி தானே? நம்ம பொருள் அது, நம்மளை திட்டுது, கோச்சிக்கோமா? நம்ம குழந்தை நம்ம பேச்சை கேட்கல, கோச்சிக்கோமா? எடுத்து சொல்லுவோம், பக்குவமாக எடுத்து சொல்லுவோம். அறிவு நிலையில் இருக்க சொன்னால் புரிஞ்சுக்குதுன்னா எடுத்து சொல்லணும். சண்டை போடுறதோ கோப்படுறதுல அர்த்தம் இல்லை, புரிய வைக்கிறது தான் அர்த்தம். அதனால் இங்கே
நிர்குண கேவல ஆத்மா, நான் நிர்குணம். அவங்க சகுனத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, சகுனத்தை தான் ஏற்றுக்குவாங்க. வைணவர்கள் சகுனத்தை தான் ஏற்றுக்குவாங்க. ஆனால் சகுனத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது அதே அன்பு, அதே பக்தி, அதே ஸ்ரத்த, அதே யோகம், வகையெல்லாம் அதே தான். உருவம் மட்டும் உருவ வழிபாடு தான் நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படின்னு இருக்கிற கருத்து. அப்போ அது யாராகுது? அவங்க மட்டும் தனியாக செக்ரிகேட் ஆகிடுறாங்க, தனியாக பிரிக்கப்படுறாங்க. ஒரு தனி அது சரியாக தப்பானா அவங்க பாலிசியில் அது சரி, பாக்கி பேருக்கு அது புரியலையே. அப்போ அவங்க எங்கே போவாங்க? அப்படியே ஒவ்வொருத்தங்க பின்னாடியாக போய் தான் இத்தனை மதங்கள், 72 மதத்தை சரி பண்ணார், ஆறாக்குனார் சங்கரர். அது என்ன லெஜெண்டரி ஒர்க்கு, என்ன நிலையில் அவர் பண்ணியிருப்பார், எவ்வளோ எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பார். சும்மா விட்ருவாங்களா நம்பால்? அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அதனால் நிராகாரம், எனக்கு ஆகாரம் கிடையாது, குணம் கிடையாது, கேவலம் பிரம்ம மாத்திர அஸ்மி, பிரம்மமாக இருக்கிறேன். ஹியஜரோ, எனக்கு மூப்பு கிடையாது, அமரோ, மரணம் கிடையாது, அஸ்மி ஆகும், மரணமற்றவன், மூப்பற்றவன். சுயமேவ சுயம் பாமி, நான் மட்டுமே விளங்குகிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும்தான் விளங்குறேன், நான் மட்டும்தான் சைன் பண்ணுறேன். யாராவது ஒருத்தவங்க சைன் பண்ணுறாங்கன்னா அது நான், ஏன் நான் தான் அவங்களுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு ஆத்மானுபூதியை பற்றி தொடர்ந்து சொல்கிறார். சுயமேவ சதா ஆத்மகக, நானே சத்து. சுயமேவ ஆத்மனி ஸ்வஸ்தக, நானே சத்து. சுயமேவ சதா ஆத்மகக, நானே சத்து. சுயமேவ ஆத்மனி ஸ்வஸ்தக, நான் அந்த ஆத்மாவில் சத்தில் சித்தாய் போய் உட்கார்றேன். இப்போ சத்தும் இருக்காது, சித்தும் இருக்காது, ஆனந்தம் மட்டும் இருக்கு. இந்த ஆனந்த நிலையை நோக்கி தான் நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம். இல்லைன்னா வருவோமா? இங்கே கிளாஸுக்கு வருவோமா? டெய்லி ஆனந்தம் கிடைக்கிறதுனால தானே வரும். இதெல்லாம் கொஞ்சம் டெம்பரவரியாக இருக்குது. அப்புறம் என்ன ஆகும்? நேரம் ஆக ஆக இப்போ ஆனந்தம் பெருகிருக்கா இல்லையா, வளர்ந்துருக்கா இல்லையா? அதுதான் ஆச்சரியம். சுயமேவ பராகதி, நான் தான் எல்லாருக்கும் மேலான கதி. அதனால் நாம் அவரை சரணடையணும். சித்தாக இருக்கிறவங்க, மனமாக இருக்கிறவங்க, ஜீவனாக இருக்கிறவங்க, எது வரைக்கும் நீங்கள் இந்த உடம்பை நீங்கள் கடக்கிற வரைக்கும் நீங்கள் மனம்தான், மனுஷன்தான், ஜீவன்தான். இந்த மனம், புத்தி, சித்தம், சூழ உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, இதெல்லாம் கடந்த நிலை தான் சித்து. சித்து தான் சத்துக்குள்ளே போகக்கூடிய யோகிதை உள்ள ஒரு பொருள். அப்போ நீ நீ மனுஷன், நான் அல்பம் அப்படின்னு உனக்கு எண்ணம் போய் அகம் பிரம்மாஸ்மின் தன்னுடைய நிலை உனக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அது அப்படி சாமானியர்களாக இருந்து புரோமத்திக்கு ஏகாந்தமாக இருந்து குருவை நல்லா ஃபாலோ பண்ணி இந்த நல்லது கெட்டதையெல்லாம் கடந்து நீங்கள் ஒன்றில் நிற்கும்போது அகம் பிரம்மாஸ்மி உணர்வு தானாக வரும். அப்புறம் நீங்கள் லெஜெண்டரி ஒர்க்கை நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் சும்மா இருந்தாலும் அது உங்களை வச்சு நிறையா செய்யும், நிறையா சாதுக்களை உருவாக்கிடும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் ஜீவன் முக்தன்கிறது உலகத்துக்கு தெரிய வச்சுருவார். யாரும் சொல்ல வேண்டாம், எந்த விளம்பரம் பண்ண வேண்டாம், அதுவே நடக்கும். அதனால் சுயமேவ பராகதிகி, நான் தான் மேலான கதி. நீ அங்கங்கெல்லாம் போறியா, அதெல்லாம் வேஸ்ட்டு, என்ன நோக்கி வா. யார் சொல்வா இது மாதிரி? பின்னாடியே வாங்கன்னு எதுக்கு சொல்கிறேன்? எல்லாருக்கிட்டையும் இந்த விலைக்கு ஏற்றலாங்கிற ஒரு நம்பிக்கை வரும். பின்னாடியே வானா அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தா நமக்கு மகிழ்ச்சி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்குமா? எல்லாம் துக்கமாக உம்முனா மூஞ்சி மாதிரி இருந்தால் பிடிக்குமா அவங்களுக்கு? எல்லாருமே சொல்லுங்கள். எல்லாருக்குமே சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, உற்சாகமாக, கலகலப்பாக இருந்தால் பிடிக்குமா? அது சரியா? அப்போ பார்த்தாலும் இன்னும் உட்காந்து பணத்தை தவிர வேறு எதுக்கும் நான் சிரிக்க மாட்டேன். நான் எப்போ பார்த்தாலும் நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். நீ எவ்வளோ கவலைப்பட்டிருக்க பிறந்ததுலேருந்து, என்னத்தை சாதிச்ச? நான் கவலைப்பட்டேன், எனக்கு இது கிடச்சிது, நான் கவலைப்பட்டேன், அது கிடச்சிதுன்னு ஏதாவது இருக்கா? கவலைப்படுறதுனால அது கிடைக்காது, தபத்தினால தான் கிடைக்கும். இல்லை பூர்வ புண்ணியம் இருந்தால் கிடைக்கும். இப்போ கிடைச்சிருக்கிறதெல்லாம் உங்கள் புண்ணியத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதனால் சுயமேவ பராகதி,
சுயமேவ சுயம் புஞ்சுனா போகுன்னு அர்த்தம். நான் என்னை போகிக்கிறேன். சித்து சத்தை போகிக்கிறது. சத்து இன்பம், சித்து அறிவு, அதை அறிய அறிய ஆனந்தம். சுயமேவ சுயம் புஞ்சே, சுயமேவ சுயம் ரமே. அதே மாதிரி தான் யுஜ்ஜு தான் யோகா இருக்குது. யுஜ்ஜுங்கிற வார்த்தை சேர்றதுன்னு சொன்னேன் இல்லையா, இணையிறதுன்னு சொன்னேன் இல்லையா. இணையிறது சேர்றது யுஜ்ஜு. யுஜ்ஜுலேருந்து யோகம்னு வந்திருக்கு. இது புஜ்ஜுலேருந்து போகம் வந்திருக்கு. புரியுதா? புஜ்ஜு ஏன் புஜ்ஜு அப்படி சொல்கிறாங்களே, சொல்கிறாங்களா இல்லை சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுதா இல்லையா? அன்பை கொட்டுறாங்க அந்த வார்த்தையில். புஜ்ஜு பேரே வச்சுருப்பாங்க, அதுதான் பஜ்ஜின்னு வச்சுட்டாங்க போல. அந்த வாழைக்காய் பஜ்ஜியில் என்ன டேஸ்ட்னு எனக்கு தெரியல. அதை ஒரு பெரிய அது விடுங்க, அது வேணாம், டைம் வேஸ்ட் ஆகும். சுயமேவ சுயம் புஞ்சே சுயமேவ சுயம் ரமே. என்னில் நானே லயிக்கிறேன், ரமிக்கிறேன். என்னை நானே ஆச்சரியப்படுகிறேன், லயிக்கிறேன், அனுபவிக்கிறேன், கலந்திருக்கிறேன், போகிக்கிறேன். எல்லா அர்த்தமும் வரும். சுயமேவ சுயம் ரமே. ரமிக்கிறது என்னது? என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கேன். எனக்கு நானே என்டர்டெயின்மெண்ட். ரமா ப்ளஸ் ஈஸ் ரமேஷ். ரமானா லக்ஷ்மி. ரமா ரமி, மனதை ரமிக்கிறவள். ரமணி, ரமணர் இப்படிலாம் வார்த்தை வருதில்ல, அந்த வார்த்தை அது. ரமே சுயமேவ சுயம் ரமே. என்னை நானே ரமிக்கிறேன். அப்போ வெளில போவானா? இப்போ எதுக்கு வெளில போகிறான்? வெளியில் அலையிறான எதுக்கு? எதுக்கு அலையிறான்? இன்பத்தை தூக்கிறது. இன்பம் உள்ளே இருக்குதுன்னு சொல்லுது. அதுதான் ரமே. சுயமேவ சுயம் ரமே. சுயமேவ சுயம் ஜோதிஹி. நான் என்னுள் ஜோதியாக இருக்கிறேன், சுடராக இருக்கிறேன். சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி. அந்த வார்த்தை மறக்காதீங்க, உங்களுக்கு பெரிய ஆற்றல் கொடுக்கக்கூடியது. சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி. நான் ஜோதியாக இருக்கிறேன், எல்லையற்ற வல்லமையுடையவனாக இருக்கிறேன், என்னால் முடியாது எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது 1 கோடி சிஷ்யர்கள் என்ன பெரிய விஷயமா? யோசனை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியாது. ஏன் உங்களால் முடியாது? அறிவு இல்லை, வேறு என்ன பிரச்சனை? அதுதான் பிரச்சனை. அறிவு பூரணமான அறிவு இல்லை. அதனால் உங்களால் என்ன முடியாது? எதுவுமே முடியாது. என்ன முடியும்? 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, அதெல்லாம் கரெக்டாக முடியும். காலையில் இதான் வேணும், இப்படி தான் இருக்கணும். என்ன நீ பெரிய சயின்டிஸ்டா? சயின்டிஸ்ட்லாம் போய் பாருங்கள், ஒழுங்காக சாப்பிட மாட்டான், ஒழுங்காக தூங்க மாட்டான், ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண மாட்டான். அவனுடைய மனமெல்லாம் என்னவாக இருக்கும்? தன்னுடைய அந்த ஏகாகிரத்தில் இருப்பான். துக்கம் இருக்காது, பயம் இருக்காது, குழப்பம் இருக்காது, பதட்டம் இருக்காது. லோகசேமத்துக்காக உழைக்கிறான். அவனுக்கே தெரியாது, அவன் லோகசேமத்துக்காக உழைக்கல. அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. இந்த ஒன்றில் நிற்கிறது, அதுக்கான மெய்ப்பொருளை கண்டுபிடிச்சிடுறான். டக்குன்னு குக்கர் வந்துடுது, டக்குன்னு ஒரு கரண்ட் வந்துடுது, டக்குன்னு ஃப்ளைட்டு வருது, டக்குன்னு வரும். தபஸ் பண்ணி தான் அடைஞ்சிருக்காங்க. சுயம் ஜோதிஹி. சுயமேவ சுயம் மகக. தன்னில் தானாய் மகிழ்கிறேன். இப்போ இவங்களுக்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டு தேவையில்லை. அவங்க எப்போதும் ஒரே மாதிரியமாக ஏக்கரசமாக இருப்பாங்க. ஏன்? எந்த விகாரமும் இல்லை. மனம் இப்போ கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 15 நாள் ஆச்சுங்கன்னா கொஞ்சம் திமிரு வந்துடும், கொஞ்சம் கொழுப்பு வந்துடும், கொஞ்சம் மனசு இங்கே அங்கே போகலான்னு சொல்லும். வீட்டில் இருக்க பிடிக்காது. அப்புறம் அங்கே ஃபோன் பண்ணும், இங்கே ஃபோன் பண்ணும், எங்கேயாவது போகணும். அப்படி அந்த விகாரம்லாம் ஆத்மானுபூதி பெற்றவனுக்கு இல்லை. இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னா ஊருக்கு போகிறேங்க. புரியுதா விஷயம்? ஏன்னா ரொம்ப கடினமான வேலையெல்லாம் செஞ்சு போய் திருச்செந்தூரில் முருகனை பார்த்துட்டு வரணும். இங்கே இருக்கிறதெல்லாம் முருகன் கிடையாது. புரியுதில்ல? பணம் இருந்தால் எங்கே வேணாலும் போவோம். அது புரியுதா விஷயம்? என்ன சொன்னேன்? இன்றைக்கி 118வது மந்திரம். இதெல்லாம் நிறைய விசாரம் பண்ணக்கூடிய விஷயம். ஆனாலும் ஒரு இன்ட்ரோ கொடுத்தா ஆத்மானுபூதி நீங்கள் இதெல்லாம் வருங்கிறத நீங்கள் இப்போயே இன்ட்ரோ கொடுக்குறேன்.
அடியனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த 12 ஆண்டுகளுக்குள்ளே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஜீவன் முக்த நிலை வந்துடணும்னு முயற்சி பண்ணுறேன். சொல்லாமல் செய்யணும்னு நினச்சேன், சொல்லி செய்கிறது தான் வழக்கமாக இருக்குது. உத்தம அதிகாரி 12 ஆண்டுகள் போதும். அது ஒரு இது போடணும், கண்டிஷன் போட்டால் தான் சரியாக வரும். இல்லைன்னா நீங்கள் நமக்கு வந்துடும், நமக்கு அள்ளி கொடுத்துருவாரு. நான் வந்து இத்தனை கோயிலுக்கு போயிருக்கேன், நான் அங்கே போனேன் இங்கே போனேன்னு. கிளாஸுக்கு வந்தியா? வரல, இப்போ கிடையாது. 24 வருஷம் உனக்கு. நான் விட்டு வாட்டி வந்து லேட்டாக வந்தேன், 8:45 வந்தியா? அப்போ நான் 36 வருஷம். அது வரைக்கும் இருப்பியா? யோகா பிரஸ்ட்னு இடையில செத்து போயிட்டேன்னு வச்சுக்கலாம், யோகா பிரஸ்ட்னு பேர். அடுத்த ஜென்மம் கவலைப்படாதீங்க, முருகனே உங்களுக்கு குருவாக வந்து இது போதும். பார்த்தீங்களா, இதெல்லாம் ஞான சூன்யம். இதெல்லாம் வச்சுட்டு என்ன 118 வரைக்கும் பார்த்துருக்கோம். வச்சது நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ 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 அருணாச்சல சிவே முருகனுக்கரோ.